அம்மா டேய் யாரே சோப் எடுத்து குளிங்கடா டேய் சோப்ல ஓம் பேரா போட்டுருக்கு கம்பெனிக்காரன் பேர் தானே போட்டுருக்கு போடா ஏய் ஏன்டா சும்மா சண்டை இழுத்துட்டு இருக்கற சார் நான் சண்டைக்கு போல சார் அவன்தான் எங்கடா மணி அவன் உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருக்கான் சார் சார் கூட படிச்ச பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கானுங்கய்யா கேஸ் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க கூட போலீங்க அதுக்குள்ள ஆசை வந்துருச்சோ ராத்திரி பூரா சோறு தண்ணிலாம் குட்டிமணி இருக்கல்ல இருக்கண்டா பாண்டி டேய் பாண்டி நம்ம கூட தான் வந்தான் டேய் அரவிந்த் பாண்டிடா பாண்டி பாண்டி டேய் பாண்டி எங்கடா இருக்க டேய் பாண்டி டேய் பாண்டி டேய் டேய் பாண்டி எடா போய் தொலைச்சாங்க இங்க தான்டா இருக்கேன் டேய் ஏன்டா இப்படி பண்ற ஒரு நிமிஷம் சத்தம் கேட்காம நான் ஆடி போயிட்டோம்டா ஏற்கனவே ஐயா பிரிஞ்சு கிடக்கும் இந்த நிலைமையில பேசாம இருந்தானே நாங்க பதறி போயிட்டோம்டா எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா என்னடா பாவம் பண்ணா நமக்கு மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படி நடக்குது ஐயாவை தவிர இந்த உலகத்துல நல்லவங்க யாருமே இல்லையா சார் கட்டாத்துடியா ஏய் திரும்ப உனக்கு வர சொல்லணுமா துணி எடு உன் பேர் என்னடா அரவிந்தன் உன் பேரு பாண்டி உன் பேர் என்னடா மதுரை நீ சொல்லு குட்டிமணி சார் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது சின்ன வயசுலயே பெரிய தப்பை பண்ணிட்டீங்களேடா அந்த தப்பை நாங்க செய்யல சார் உள்ளவர் எல்லாருமே இப்படி தான்டா அடுத்த மேல பழிய போடுறீங்க நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா உங்க முகத்தை எதுக்காக மூடி கொண்டு வந்து தெரியுமா நீங்க 4 பேர் வாழ வேண்டிய பசங்க எதிர்காலத்துல உங்க முகம் மத்தவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்க மேல உள்ள அக்கறையில இப்படி செஞ்சோம் நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வெளியே போயிடலாம் புரிஞ்சுதா 4 பேர் கையெழுத்து போடுங்க நீ போடு இவனுங்க பண்ண தப்புக்கு மொட்டை அடிக்கணும் சட்டத்துல இடம் இல்ல ஒட்ட வெட்டு எந்த ஊர்ரா ஊரை சொன்னாதான் முடிவு விட்டுவீங்களா திமிரா பேசுற என்ன நக்கலா ஊர் பழனி வாயை திறந்து ஊரை சொல்ல மாட்டாரோ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு புதுசா வந்திருக்க 4 பேர் யாரு நாங்க தான் சார்
God bless you, my child. நல்லா படிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. காதலுக்கும் கள்ளக்காதலுக்கும் யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். proceed. come on சொல்லு. உங்க பொண்ணு நானும் ஓடி போயிட்டா காதல் சார். உங்க பொண்டாட்டி நானும் ஓடி போயிட்டா அது கள்ளக்காதல் சார். சிரிக்காதீங்க. சைலன்ஸ். சரி சரி. இப்ப பொது அறிவுக்கு வருவோம். ஆள் ஆரம்பிக்கிற நடிகைகளோட பேர் யாருக்காவது தெரியுமா? சார் சொல்லு. அசின் அனுஷ்கா சார். அப்புறம் என்னப்பா பொது அறிவு இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? அசின், அனுஷ்கா, அஞ்சலி, அஞ்சலி தேவி, அமலா, அமலா பால், அம்பிகா, அபிராமி சார். என்னடா குறுக்க பேசுற? ஆமா என்ன பண்ணிட்டீங்க வந்த? உங்கள மாதிரி அத சொல்லி இத சொல்லுன்னு உசுரெடுத்த கணக்குவாதியார போட்டு தான் உள்ள வந்திருக்கேன். You mean isk? கத்தி? அருவா. தப்பா பேசினா மன்னிச்சுக்கப்பா. உட்கார். அந்த பயம் இருக்கட்டும். சரி பாருங்க ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க. கவனிங்க. நீங்க பாருங்க. அந்த நிக்க மாப்பிள மாதிரி காத்து உட்காந்துருவீங்களா? தனியா சொல்லணுமா? ஏந்திரா. போகலமா. போங்கடா புரிக்கீங்க. பண்ணனது பொறிக்கத்தானா? இதுல உங்களுக்கு படிப்பு கேக்குதா? அதுவும் வந்த அன்னைக்கு மொத்த அடப்பையும் கிளீன் பண்ணணும். இல்ல உன்னை வகுந்துருவோம் வகுந்து. நீ என்னடா யோகிய மாதிரி பாக்க? என்னடா முறைக்கிற? வாடாண்ணா. போ போ இந்த பக்கம் போ போ. சும்மா வெட்டி தரவா வேலையை பாருங்கடி. ஏய் அம்சா இந்த பையனை வச்சுக்க. வேலை செஞ்சிருக்க நீ சொல்லு. எல்லாம் அவன் நினைப்பா இருக்கா உனக்கு? இவ்வளவு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, எங்க வச்சிருக்க மூளைய? எந்த ஞாபகத்துல இருக்க? சொல்லுடா. பாண்டிடா. பாண்டி. ஏய் என்னாச்சு? ஏய் சொல்றா என்னாச்சு? பாண்டி என்னடா என்னடாச்சு? கையில சூடு வச்சுட்டா. சூடு வச்சுட்டாளா? ஏய் என்னங்கடா எல்லாம் இங்க வந்து நிக்கிறீங்க? வேலை செய்யலையா? வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? கைய வச்சிட்டாங்கல்ல. மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன பெரிய நக்சலைட் நினைப்பா? கவர்மெண்ட்ல யாரையாவது என்கவுண்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான். தெரியும்ல? தெரியுமாடா? இந்த இடத்துல உங்க கையெல்லாம் திங்கிறதுக்கும் பின்னால கழுவுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை எவனாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நினைக்கிறது கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. இருட்டுற வரைக்கும் இப்படியா இருங்கடா. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சாப்பிடுங்கடா. எப்படிடா சாப்பிட சொல்ற? ஐயாவை நினைச்சா எனக்கு சாப்பிடவே தோணலடா. பாண்டி நீ பசி தாங்க மாட்டடா. சாப்பிடுறா. பாண்டி சாப்பிடுறா. இதை எப்படா சாப்பிடுறது? என்னடா புழு பூச்சி எல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? சட்டம் உங்களை திருத்தி அனுப்ப சொல்லி இங்க அனுப்புது. ஆனா இங்க இருக்கிறவனுங்க உங்களை திருந்த விட மாட்டானுங்க. அதனால புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. என்னங்கடா புரிஞ்சுதா? சரி சாப்பிடுங்க.
வாங்க மினிஸ்டர் சார். என்னோட இன்ஜினியரிங் காலேஜை பறிச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தலன்னு பாத்தீங்களா? அதான் சின்னதா ஒரு செக் வச்சேன். நான் எதிர்பார்க்கல துபாயில இருக்க என் இடத்துல நீ கை வைப்பேன். மினிஸ்டர் சார், உங்க பாலிடிக்ஸ் ஸ்டேட் வரைக்கும் தான் பாரு. என்னோட பவர் இன்டர்நேஷனல் இருக்கிற சந்து பொந்தெல்லாம் பாயும். இங்க நான் மினிஸ்டர், இது என்னோட கவர்மெண்ட். இங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நீங்க 5 வருஷம் நிம்மதியா நிர்வாகம் நடத்தணும்னா என்ன மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாம நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் என்னோட ரூட்ல ட்ராக் போட பாக்குறியா? நான் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள உன் மினிஸ்டர் போஸ்டே காலி பண்ண முடியும். ஆனா நான் அதை ஏன் பண்ணல தெரியுமா? எதிர்பார்க்கும் போது அடிக்கிறவன் பலசாலி, எதிரிய அவன் எதிர்பார்க்காத போது அடிக்கிறான் பாரு, அவன் தான் புத்திசாலி. பிசினஸ் மேன், உங்களை பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சேன். சார் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. நாளைக்குள்ள என் இடத்த நீ காலி பண்ணலன்னா உன் உடம்புல இருந்து உயிரை நான் காலி பண்ணிடுவேன். பார்த்தா மினிஸ்டர் சார், உங்க பாலிடிக்ஸ் பெருசா இல்ல என் பவர் பெருசான்னு நாளை காலையில காட்டதான போறேன். நாளைக்கு பாப்போம். பாரா இருக்கிறவன் மட்டும் அரசியல்வாதி இல்ல, பேசாம போட்டு தள்ளுறவனும் அரசியல்வாதி தான். இப்ப தெரிஞ்சுதா யாரு புத்திசாலின்னு? இவன் பெரிய ஸ்மக்லர்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ண. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். டேய் சரக்க ஊத்துறா, இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்க கூடாது, புரியுதா? இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, குழந்தை பசங்களை போய். குழந்தை பசங்களா? இவங்களை பத்தி தெரியாம பேசாத. பசங்கள்லாம் கூட படிக்கிற பொண்ண ஊடு கட்டி நாசம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க. இது தெரியாம நீ இந்த மாதிரி பசங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணி யார் ஊத்துவா? உங்க அப்பனா? ஊத்துறா, ஊத்துறாங்கறல. எனக்கு ஊத்தாத, நானு ராவா தான் அடிப்பேன். பசங்களா, இவ வெக்கப்படுறத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? ஏய் கேக்குறேன்ல, சொல்லு. வாந்தி வர மாதிரி இருக்கு. என் செல்லத்தை பார்த்தா உங்களுக்கு வாந்தி வருதோ? போட போடா போடா. விட்டா ஓவரா பேசுறானுங்க. சார் வாடா சார், வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க. வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். என்னடா பாக்குறீங்க? மணி
ராத்திரி என்ன எதுக்குடா பசங்களை இப்படி இழுத்துட்டு போறாங்க? வயிறு பசிச்சா சோத்த திம்பானுங்க, உடம்பு பசிச்சா என்னடா பண்ணுவானுங்க? ஏய் என்னடா சொல்ற? படிக்கும்போது வாத்தியார் கூட கத்து கொடுக்காத பாடத்தை இங்க இவனுங்க நம்மள நிறுவனமாக்கி காட்டுற கொடூரமான வக்கரம் நிறைய கத்து கொடுத்துரும்டா. இந்த உலகத்துல சாந்தமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுடா. சத்திரியனா தான்டா இருக்கணும். ஆமாண்டா, அப்படி இல்லாதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இனி எதையும் இழக்க மாட்டோம். ஆமாண்டா. பாண்டி சார் 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 எந்திரிங்க சார் சார் சேகர் ஃபிக்ஸ் சீரியஸ் சார் முடியல சார் எந்திரிங்க சார் வாடா சார் எந்திரியா வாடா என்ன நடந்து பாரியா அப்பா வந்திருக்க பாரியா உன்னை யாரையாச்சும் மாதிரி பண்ணது ஐயோ 2 நாளைக்கு முன்னாடி வேற வந்து பார்த்துட்டு போனேன் நல்லா நல்லா இருக்கேன் இதை கேட்க யாருமே இல்லையா ஐயோ நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா எப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே ஐயோ பாரா பாரா என்னையா என்ன நடந்துச்சு கேக்குறாருல சொல்லியா? ஆல்ரெடி வீக் பாடி சார், அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ஜிஹெச் கூட்டு போயிருக்கலாம்ல? ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண சார், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். சார் எல்லாம் கரெக்டா தான் சார் நடந்திருக்கு சார். ரெகுலர் செக்அப்லாம் கரெக்டா தான் சார் போயிட்டு இருந்தது, அதுக்குள்ள இப்படி இல்ல ஆயிடுச்சு. சார் சார் இதுக்கு அவங்க 2 பேர் தான் சார் காரணம். என்ன அது? ஏய் வாய மூடுடா. ஆமா சார், நீ அவங்க 2 பேரும் அதாக்குறதா சார் செத்தா. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நம்ம லேடி வார்டன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்தா சும்மா லேசா 2 தட்டு காட்டினேன், அதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான் சார். 20 years எக்ஸ்பீரியன்ஸ் சார், ப்ரொசீஜர் மீறல சார். வெரி ஆனஸ்ட் பர்சன் சார். ஓகே அட கொலகார பாவிகளா என் பையனை கொண்டுட்டீங்களா நீங்க நாசமா போகடா அநியாயமா கொண்டுட்டீங்களா நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா ஐயோ சரி எங்க வீட்டுக்கு போயிட்டீங்க என்னையா பண்ணுவோம் சார் இந்த ஃபாரின் பாருங்களை எங்க சார் பிடிச்சீங்க? ஆஸ்திரேலியா ஓகே தானே? டபுளும் ஓகே தான் சார். சார் உங்கள மாதிரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது சார். உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். சார் எஸ்பி பேர்ல இருக்கிற உங்க சின்னார் இடத்தோட எல்லா வில்லங்கமும் சரி பண்ணிட்டேன். இன்னைக்கு அது 100 கோடிக்கு மேல போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து இன்னைக்கு பல மடங்கு கூடி போச்சு சார். ஐயோ அம்மாவுடைய முகத்துல உண்மையான சிரிப்பை பாக்குறேன். அம்மா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. குதிரை ரேஸ்ல கட்டுற பணமும் அடுத்த பேர்ல எழுதி வைக்கிற சொத்தும் இன்னைக்கு வெரி டேஞ்சர்ஸ்மா. அப்போ அக்கா பேர்லயே மாத்திருங்க. சூப்பர், அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கு நீ முதல்ல எஸ்பியை ரெடி பண்ணு. ஓகே மாமா. சார் மினிஸ்டரோட மச்சான் எதுக்காக சார் உங்களை இங்க வர சொல்றாரு? இந்த அரசியல்வாதிங்க எப்போ எதுக்கு வர சொல்றாங்கன்னே தெரியாதியா? சொன்னா வந்துதான் ஆகணும். வரட்டும் பார்க்கலாம். வணக்கம் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வீட்டு பக்கம் ஆளே காணோம். இல்ல கொஞ்சம் டியூட்டி. இனோவா உன்னோடதா? புதுசா இருக்கு. அது வந்து சாரோட தான் சார். 100 கோடி சொத்தை வச்சுட்டு ஒரு இனோவா கூட போன்ல பேச முடியாது, அதான் நேர்ல வந்தேன். அப்புறம் எஸ்பி சொல்லுங்க சார். அடுத்த வாரம் மாமா மரினூர் கெஸ்ட் ஹவுஸ் வராரு. ஓகே சார். உன் பேர்ல உள்ள 100 கோடி ரூபாய் சொத்தை அக்கா பேருக்கு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ அங்க வந்துரு. யோ சார் என்னையா முழிக்கிற? இல்ல சார், அதெல்லாம் மாத்தி கொடுத்துருவார் சார். இந்த இனோவாவையும் சேர்த்து கொடுத்துருவார் சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. மறக்காம வந்துறியா? வந்துடுறேன் சார். ஓகே சார்.
என்ன சார் பொண்டாட்டி கேட்டா கூட கொடுத்துருவீங்க, கொடுத்து ப்ராப்பர்ட்டியை கேட்கறான். அவன் புத்திய அவன் காட்டிட்டான், இனிமே என் புத்திய நான் காட்டுறேன். எங்களை எங்க சார் கூட்டி போறீங்க? ஓட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கடா. போங்கடா. போங்கடி மாப்பிள்ளையா, பூசை ரெடியா இருக்கு. இருபது வருஷ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல கூட்டி கொடுத்தவனை தாண்டா பாத்திருக்கேன். எங்களை இதுவரைக்கும் காட்டி கொடுத்தவனை பத்தி கேள்வி கூட பட்டதில்லடா. எங்களையே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. பாக்க பசங்க மாதிரி இருக்கும்னு நினைச்சினா அது ஓன் தப்புடா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வெடிச்சு சதற கோலி சோடாடா. மோசமா அடிச்சு போட்டுருக்கானுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பசங்களை ஜீப்ல ஏத்தி அனுப்பு. இவாயா போலாம் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் இன்று ஒரு வார கால பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். உடுமலைப்பேட்டை அருகே ஜீப் ஒன்று வெடித்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள் 2 போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடுமலைப்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வார்டனை தாக்கிய வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது சின்னாறு என்ற இடத்தின் அருகே அவர்கள் பயணித்த வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து விபத்து உள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 மாணவர்கள் 2 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், யோ என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? நீல ஒரு போலீஸ்காரனாயா? உன்னால நான் 5 நிமிஷம் கூட ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க முடியலையா? சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நிறுத்தியா? ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு ஒரு துப்புல நீல எதுக்கு காட்சிட்டு மாட்டிட்டு இருக்க? சார் இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு இல்ல சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்ல சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கிறது இல்ல சார். சார் நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல வாட்டர் விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் ப்ளீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியா நீங்க கட்ச டிபார்ட்மெண்ட்க்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா? சம்பவம் நடந்த பிறகு காரணம் தேடுற ஒரே டிபார்ட்மெண்ட் நாம தாயா. நல்ல வேளை அந்த 4 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட அஜாக்கிரதைன்னு சொல்லி என் மேல உள்ள கோபத்துல கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. விபத்துன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடும்.
சார் நீங்க அதிகாரிகளுக்கு அல்வா கொடுத்து பார்த்துருக்கேன், இப்போ அரசாங்கத்துக்கே அல்வா கொடுத்துட்டீங்களா சார்? சுமாரியா, எதுக்கு சார் எங்களை காப்பாத்துறீங்க? ஏன் சார் எங்களை கடத்துறீங்க? சொல்லுங்க சார். சொல்றேன்டா, ஏன் கடத்தின, எதுக்கு காப்பாத்தினு குழப்பமா இருக்கா? இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் யாருக்காகவும் எதையும் செய்யறதில்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கடத்தல். முக்கியமான ஆளை எனக்காக நீங்க கடத்தணும். அதுக்கு பரிசா பல லட்சம் தான். அக்யூஸ்டுங்கிற உங்க பிறவி முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்திருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசையும் தாடையும் வளர்த்துக்கிட்டு புது பேரோட எங்க வேணா எப்படி வேணா வாழலாம். என்னடா சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக தூக்குல கூட தூங்குவோம், கெட்ட விஷயத்துக்கு துரும்பு கூட அசைக்க மாட்டோம். டேய், சட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. சில விஷயங்களை மனசாட்சிப்படிதான் நடக்கணும். ஏன் மனசாட்சிப்படி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன். ஆள் யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சிப்படி கடத்தலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.